ஹாய் செலிபிரிட்டிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. யாருன்னா இன்னைக்கு பாப்பா அச்சிதா வந்து வந்திருக்கா. ஸோ நான் தான் வர சொல்லிட்டே இருந்தேன், வரவே இல்லை. இப்போக்குள்ள இங்கே தானே இருக்கா, அதனால வர சொல்லிட்டே இருந்தேன்னா, சரி நான் மட்டும் வரல, நீ வரவே மாட்டேற அப்படின்னு சொல்லவும், சரி வர எக்ஸாம் இன்னைக்கு இல்லை போல, அதனால பாப்பாவை தூக்கிட்டு வந்திருக்காங்க. பார்க்கலாமா? இன்னைக்கு அந்த ஒன் டே பிளாக் மாதிரி பார்க்க போறீங்க. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தலைவாணி என்னும் தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாளோ பனிசே போவிழ்த்தாளோ பொன்மணி தாளேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச எண்ணது. ஓகே, மேடம் வந்து என்ன பண்றாங்கன்னு பாப்போமா? பாப்பா வந்து அழுதுட்டு இருக்கா. என்ன புதுசா எங்கிட்ட வந்திருக்கீங்க? ஆமா, நாங்க எப்பனாலும் வருவோம். அதெல்லாம் நீங்க தான் கேக்குறீங்க. வந்திருக்காங்க மேடம், அவங்களாம் வரல, அப்படிலாம் சொல்ல போய் வந்திருக்கா. அவ ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு வரும்போது அந்த அவதான் அச்சிதா. என் பேர் அச்சிதா கிடையாது, ஆனா என்னுடைய சேனல்ல வந்து இவ பேர் வச்சதுனால எல்லாரும் என் பேர் தான் அச்சிதா நினைச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அப்படி நினைச்சுக்கோங்க, சொல்லிக்கோங்க சரியா? அதனால தப்பே கிடையாது. பாப்பா தான் அது, வேற யாரும் இல்ல. ஓகே, இன்னைக்கு வந்துட்டு அவ ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு ஒரு தடவை பேசி ஒரு 10 daysல வந்தான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பழைய சாப்பாடு போட்டேன் பிள்ளைக்கு. அது எனக்கு ஒரு மாதிரி இருந்ததா, ஃபர்ஸ்ட் அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருந்திருக்கு, எனக்குலாம் ஒரு மாதிரி எல்லாம் கிடையாது. நம்மளுக்குலாம் அதெல்லாம் பழக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு நான் பிரியாணி தான் அவங்களுக்காக பண்ண போறோம். இன்னைக்கு லஞ்ச் வந்து எங்க வீட்டுல பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து தயிர் பச்சடி, முட்டை, இதுதான் சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒன் டே விளாக் பார்க்க போறீங்க. இவளோட சேனல்லையும் விளாக் வரும், மறக்காம மிஸ் பண்ணாம சப்போர்ட் பண்ணுங்க. வந்துட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. விசில் வருதா பாருங்க, வேர்த்து ஒரு விட்டு. பாப்பா வந்து அழுதுட்டே இருக்கா, அவளுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்துட்டு இப்போதான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்ப்போமா. பாப்பா தூங்கவும் தான் இது எடுக்கணும். எனக்கு வந்துட்டு வேலை முடிஞ்சிச்சு. சாப்பாடு முடிஞ்சிச்சா நம்ம வீட்டுக்கு ஃப்ரீயா இருக்கலாம். பாருங்க, பிரியாணி முடிஞ்சிச்சு, அப்புறம் வந்து முட்டை வெந்துட்டு இருக்கு, தயிர் பச்சடியுமே போட்டேன். இன்னைக்கு வந்து இதுதான் லஞ்ச் எங்க வீட்டுல. என்னன்னு தெரியல, பாப்பா சிரிங்கிட்டே இருக்குது. தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் டச்சப் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இது போடணும். ஹோம் டூர் வந்து லைவ்ல கேட்டிருந்தீங்கல்ல, ஸோ அதனால ஹோம் டூர் வந்து எடுக்க போறேன். 1 by 1 என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2 பேர் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கேட்குற வீடியோலாம் 1 by 1 போட்டுட்டு தான் இருக்கேன், பட் ஆனா பாக்குறீங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. சரி, ஓகே, டைம் இருந்தா ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. ஓகே, ஹாய். என்னடா இதுக்கு முன்னாடி எல்லாம் மேக்கப் இல்லாம இருந்தா இப்போ வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? வேலையெல்லாம் முடிஞ்சில்ல, இன்னும் அடுப்புக்கிட்ட வந்து எந்த வேலையும் இல்லை. ஸோ அதனால நான் ஹோம் டூர் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு கசகசன்னு இருக்க முடியல. மேடம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போடுறாளாம். அங்கிட்டு திரும்பிக்கிட்டா ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போடுறாளாம், ஒரு மாதிரி இருக்கான். என்னத்த சொல்ல, இப்போ எல்லாரும் பவுடரு, லிப்ஸ்டிக்கு, ஐலைனர் எல்லாம் போடுறது, பொட்டே வைக்க மாட்டாங்க இப்போலாம் ஸ்டைலுக்கு. அவங்க பாருங்க, முடிய கூட இந்த முடியை விரிச்சு போடுறதுக்கு, ஃப்ரீ ஹேர் விடுறதுக்கு நல்லாவே இல்லைக்கா, நல்லாவே இல்லைக்கா. சொல்லுங்க, எனக்கு நல்லாவே இல்லை. நல்லாதான் பின்னாடி திரும்ப பாருங்க. இதுக்கு என்ன, அவ போட்டு பழக்கம் இல்லை, அதனால அவளுக்கு எதுவுமே நல்லாதான் இருக்கு. பாருங்க, நல்லா சிவப்பா இருக்கு. லிப்ஸ்டிக் போட வச்சுக்கு நல்லா லைட்டா போட்டிருக்கா. ஏன் இது ஆகுது எப்படி இருக்கு பாருங்க, லைட்டா போட்டிருக்கா. எனக்கு பாரு எப்படி இருக்கு, இதுல பாரு என்னதையும் பாரு, லைட்டா தானே இருக்கு. இன்னும் வர வர பழகிடும். அதனால இப்பெல்லாம் போடுறதுனால இன்னும் தப்பு இல்லை, போட்டு பழகு அப்படின்னு சொன்னேன். நானே பியூட்டிஷியன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல இருந்து தான் லிப்ஸ்டிக்கே போட ஸ்டார்ட் பண்ணேன். காலேஜ்லலாம் அதெல்லாம் கிடையாது, அளோ கிடையாது. அப்போ போடுறதுக்கும் கொஞ்சம் பயம், வீட்டில் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. இந்த இருக்கு இதில் கேட்கும், நீ கிட்ட தான் நினைக்கிறேன் கேட்கும். அதனால வந்து மேக்கப்பே நான் பியூட்டிஷியனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் மேக்கப்பே பண்ணுறேன். எப்பயும் போல் பான்ஸ் ஒயிட் பியூட்டி க்ரீமை போட்டு பவுடரை போட்டு வச்சுட்டு போயிடுவேன் மேக்கப் மாதிரி. அப்படிதான் நான் இருக்கேன். இப்பதான் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால இதெல்லாம் எல்லாருமே பண்றது தானே. இவட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. நாங்க வந்து
என்ன vlog எடுக்க போறோம்? ஹோம் டூர். எனக்கு கண்ணு வேற எரியுதுங்க. ஆமா, ஹோம் டூர் வந்து எடுக்க போறேன். பாப்பா நாளைக்கு வந்துருவா, அதனால இன்னைக்கே வர சொல்லிட்டேன். எடுத்துட்டு ஒரு 2-3 ரீல்ஸ் எடுத்துட்டு சாப்பிடணும். பார்ப்போம். இவளோட சேனல்ல இதே தான் வரும், நீங்க பார்த்ததே ஆகணும், வேற வழி இல்லை. பாய். அச்சிதா குயின் சேனல், ஓகேவா? ஆமா, நான் இதுல வந்து கொடுக்குறேன். இன்ஸ்டால சாரி, யூடியூப் ஐடி ரெண்டுத்தையுமே கொடுக்குறேன். என்னோடது தெரியும், இவளோடது கொடுக்குறேன். பாய். மேக்கப் முடிஞ்சிச்சா? சரி, ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். பாப்பா தூங்குறா, அதிசயமா தூங்குறா, அதுக்குள்ளே எந்திக்கிறதுக்குள்ளே எடுக்கணும். பாய். இவ கலரா இருக்கால, நான் கருப்பா இருக்கேன். அங்க பாரு, இவ கலரா தானேயா இருக்கா? அந்த பாப்பா அங்க கரவாச்சி சொல்லுவா இங்க. ஆமா சரி, தம்பி சொல்ல மாட்டீங்க. இவளுக்கு தம்பி இருக்கா? இங்க வா, நீ வா, யார்கிட்ட பேசுறாங்கன்னு பாப்பாங்க. நம்ம அச்சிதா பாப்பா. இவளுக்கு வந்ததுல இருந்து அமைதியாவே உட்காந்துருக்கா, ஷையா இருக்கா, பேசினா பேசல. நல்லா வாயடிப்பா. ஆனா யாராவது புதுசா ஆள் பாத்துட்டா, ஆனா மிசக வந்து பழசுதான் நம்மளுக்கு, ஆனால அவளுக்கு அந்த அளவுக்கு அட்டாச் கிடையாது. அதனால ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டு அமைதியாவே உட்காந்துட்டு திரியிறா. சரிங்க, பாப்போம். இதுலயே டைம் போயிட்டு அவன் எந்திரிச்சிட்டானா சவுண்டுல ஒண்ணுமே கேட்காது. கொஞ்ச நேரம் பாப்பா கூடயும் விளையாடணும்ல, அதனால நாங்க வேகமா வீடியோ எடுத்துட்டோம். ரெடி ஆயிடுச்சா? ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிட்டு தான் நான் ஹோம் டூர் எடுத்தாச்சு. ஒரு 2-3 வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு, ரீல்ஸ். பாப்பா அழுகுறா, நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், எப்படி இருக்கு பார்க்கும்போதே? செம்மையா இருக்கு, ஸ்மெல் எல்லாம் சூப்பரா வருது. இங்க பாருங்க, நல்லா குழையாம. அண்ணன் தான் இல்ல இப்ப. ஆமா, அண்ணன் நைட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம பிரியாணி தான் சாப்பிட போறோம். முட்டையுமே வெந்துருச்சு, நான் எடுத்து தண்ணியில போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது பார்ப்போம். பாப்பா அழுகிறா. பாய். சாப்பிட போறோம். பாப்பா வந்து தூங்கி எந்திச்சிட்டாளா, அதனால சரி அவளுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு நாங்கள் பிரியாணி, தயிர் பச்சடி, முட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவளை பாப்பாவை போய் வீட்டில் விட்டுட்டு வரணும். காலையில் கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ விட்டுட்டு வரோம். வெயில் இருந்தேன் இப்படி அடிக்கும், எப்போதான் வெயில் முடியுமோ தெரில. வெளியில் போகிறதுக்கே எரிச்சலாக இருக்குது. இருந்தாலும் போகிற வேலைக்கு போய் தானே வாங்கணும். டிவியில் என்னடா பழைய பாட்டெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்காதீங்க. குட்டி பாப்பா வந்து அமைதியாக இருக்கிறதுக்காக டிவியை போட்டது, யாருமே பார்க்கல, அதுவாக ஓடிட்டுருக்கு. சரி, பாப்பா தூங்க வச்சுட்டு வரட்டும், நம்ம சாப்பிடும்போது பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? எங்களோட காம்போ வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எங்களால் முடிஞ்ச வரை நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். பாய் கிடையாது, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வாங்க சாப்பிடலாமா? வீட்டுக்கு வர வச்சுட்டு சாப்பாடு போடாம என்ன அப்படிலாம் கிடையாது, ரெடி ஆயிடுச்சு. இங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம் அக்காவுடைய சமையல் கை பக்குவம் எப்படி இருக்குன்னு. ஓரளவுக்கு வைப்பேங்க, நான் பெரிய குக்கர்லாம் கிடையாது. போதுமா பாப்பா உனக்கு? அவ்வளோதான் கைஸ், வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. குட்டி தங்கமும் பாப்பாவும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஹாய் சொல்லு. சரி, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம், இன்னொரு நாளைக்கு வரோம். வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு நாளைக்கு வருவாங்களா? நான் போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் நேரம் தூங்கணும். பாய். வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். வீட்டுக்கு போயிட்டு பார்க்க முடியாது, நான் வீட்டுக்கு வந்துடுவேன். இவங்களை பைக்கில் போய் விட்டுட்டு வரும்போது கூட்டிகிட்டு வந்தோம்ல, ஸோ போய் விட்டுட்டு வந்துடலாம். ஆடிக்கிட்டே இருக்காங்க. யாரு? அப்பா இங்கே எங்கள் வீட்டில் தாங்க இவ்வளோ 3 மணி நேரம் தூங்கிருப்பாளாப்ல. 3 மணி நேரம் தொடர்ந்து நல்லா தூங்கியிருக்கா. அப்போ அவங்க வீட்டில் கசகசன்னு இருக்கிறதுனால தூங்காமல் இருந்தா போல. சரி, பார்ப்போம். பாய். சரி, அவங்கள போய் விட்டுட்டு வரலாம் நம்ம. ஓகே, அவ்வளோதான் கைஸ், பாப்பா போய் வீட்டில் போய் விட்டுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு மத்தியானம் எப்படியும் ஒரு 12 மணிக்கு வந்திருப்பா. இப்போ 5 மணி ஆகுது. ஒரு ½ டே இருந்துட்டு போல விட்டு. பாப்பாவோட ஸ்மெல், இந்த குட்டி பிள்ளைங்க, பிறந்த பிள்ளைங்க வந்து வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா? அந்த ஸ்மெல் வந்து அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் இன்னும் இருக்குது. அழகு பிள்ளை வீட்டுக்கு போயிட்டாங்க, போய் இறக்கி விட்டுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வந்துட்டு இந்த vlog வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றது நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவளோட சேனல்லே வீடியோஸ் வரும். அச்சிதா குயின் வந்து அவங்க யூடியூப் சேனல்லே வீடியோ வரும். ஸோ மறக்காமல் 2 பேரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை இருந்தது, நான் விட்டோடனே வந்துட்டேன். அவள் வீட்டுக்கு போகல, நான் விட்டோடனே வந்துட்டேன். வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, நம்ம பாத்திரம் மட்டும் கழுவணும், அதை நைட்டு கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வீடை மட்டும் பெருக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஃபோனில் சார்ஜ் தான் இல்லை.
ஸோ அதனால் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். இந்த vlog வந்து நாளைக்கு வரும். நாளை கழிச்சு வந்துட்டு ஹோம் டூர் vlog வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். கேட்ட உறவுகளுக்காக நான் வந்து ஹோம் டூர் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்திருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.